வணக்கம். வாங்க நம்மளோட இந்த நாள ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த காலை மன்றத்தோட ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள நல்லா ஒலிக்க விடுங்க. இறைவா, நீயே எல்லாம். அடுத்ததா, இறைவா நீ நல்லா இருக்கணும். நன்றி இறைவா. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு இல்லையா? இது நம்ம மனசை அமைதிப்படுத்தி நாம அடுத்து தெரிஞ்சுக்க போற ஞானத்தை உள்வாங்க தயார் செய்யுது. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மகாஞானியான அகத்திய மாமுனிவரோட தினசரி உறுதிமொழி. இது சும்மா ஏதோ வார்த்தைகளோட தொகுப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம மன அமைதிக்கான ஒரு அற்புதமான வழிகாட்டி. நமக்கு இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு உறுதிமொழிய கொடுத்தது யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, உலகின் ஆதிகுரு பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் தான். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாள் காலையிலயும் இத ஒரு பழக்கமா நம்ம செஞ்சா நம்ம நாள் முழுக்க எவ்ளோ பாசிட்டிவா மாறும். அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது வெறும் பிரார்த்தனை மட்டும் கிடையாது. இது ஒரு அர்ப்பணிப்பு. அதாவது நம்ம எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள், நம்ம செயல்கள் இது எல்லாத்தையும் நாள் முழுக்க வழிநடத்த நமக்கு நாமே எடுத்துக்கிற ஒரு சத்தியம் மாதிரி. சரி, இந்த உறுதிமொழியோட பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? வெளியிலிருந்து இல்ல, நமக்குள்ள இருந்து. எல்லாமே நமக்குள்ள ஒரு வலுவான அடித்தளத்தை போடுறதுல தான் இருக்கு. அது எப்படின்னு நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. மொதப்படி, நான் தர்மம் செய்வேன். ரெண்டாவது, பொறாம போட்டி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மனசுல இருந்து தூக்கி போடுவேன். மூணாவது, எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லவே மாட்டேன். பாத்தீங்களா, இந்த முதல் 3 உறுதிமொழிகளுமே நம்மளோட குணத்தையும் நோக்கத்தையும் சுத்தப்படுத்துறதுல தான் கவனம் செலுத்துது. இதுதான் நம்ம பயணத்தோட முதல் ஸ்டெப்ஸ். அதுல தர்மம்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல, அதோட ஆழமான அர்த்தத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தர்மம்னா சும்மா கடமை மட்டும் இல்ல, அது ஒரு நேர்மையான பாதை, நம்ம வாழ வேண்டிய சரியான வாழ்க்கை முறை. சொல்லப்போனா இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு பெரிய விதி அது. ஓகே, இப்போ நமக்குள்ள ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்ச பிறகு நம்மளோட கவனம் எங்க போகுதுன்னா நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்கள நோக்கி திரும்புது. அந்த கருணையின் வட்டம் எப்படி பெருசாகுதுன்னு பார்க்கலாமா? இதுல முதல் படி, நான் எல்லார்கிட்டயும் அன்பாவும் கனிவாவும் இருப்பேன். ரெண்டாவது, மத்தவங்களுக்கு நல்லது செய்வேன். மூணாவது, மத்தவங்களோட நலனுக்காக உழைப்பேன். பாருங்க, இது வெறும் அன்பா இருக்கிறது மட்டும் இல்ல, செயல்ல இறங்கி மத்தவங்களுக்கு நல்லது செய்யறத பத்தி பேசுது. இதுதான் உண்மையான கருணை. சரி, இப்ப இந்த உறுதிமொழியோட பார்வை இன்னும் பெருசா விரிவடையுது. வெறும் மனிதர்களை மட்டும் தாண்டி இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் இது அரவணைக்குது. இதுதான் இந்த உறுதிமொழியோட உச்சகட்டமே. நான் மத்த உயிரினங்களை கொல்ல மாட்டேன். எங்கேயாவது அப்படி நடந்தா அத கண்டிப்பா தடுப்பேன். எல்லாம் எனக்கு சொந்தங்கிற எண்ணத்துல ஒரு உயிரை பலி கொடுக்க மாட்டேன். நான் எனக்காக மட்டும் வாழாம மத்தவங்களும் வாழ வழி செய்வேன். மத்த எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புவேன். அடாடா, என்ன ஒரு அற்புதமான வரிகள்! அஹிம்சைய பின்பற்றுவது, உயிர்களை காப்பாத்துறது, சுயநலத்தை விட்டுட்டு மத்த ஜீவன்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இது பிரபஞ்சம் மேல நாம காட்டுற அன்போட ஒரு மகாத்தான வெளிப்பா. சரி, இந்த மாதிரியான கொள்கைகளோட ஒருத்தர் வாழ்ந்தா என்ன நடக்கும்? இந்த உறுதிமொழிக்கு என்ன பலன்? இதுக்கான பதிலையும் அகத்திய மாமுனிவரே சொல்றார். கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி நினைத்தால் அகத்தியன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான். இந்த வரிய சும்மா ஒரு மந்திரம் மாதிரி மட்டும் பார்க்காதீங்க. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நாம இந்த மாதிரி ஒரு சரியான பாதையில நடக்கும்போது அந்த தெய்வீக அருள், அந்த ஆன்மீக சக்தி தானாவே நமக்கு வழிகாட்டும். இது ஒரு வியாபார ஒப்பந்தம் மாதிரி இல்ல. நான் இதை செய்றேன், நீங்க பதிலுக்கு எனக்கு அதை செய்யுங்க அப்படிங்கிற கணக்கு கிடையாது. மாறா, இந்த உறுதிமொழிகள் படி நாம வாழ ஆரம்பிக்கும்போது நாம ஒரு உயர் சக்தியோட நம்மள நாமளே இணைச்சுக்கிறோம். அந்த இணைப்பு தான் நம்ம வாழ்க்கையில வர சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தெளிவையும் ஒரு தீர்வையும் கொண்டு வருது. சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில கண் முழிச்சதும் மொபைல் ஸ்கிரீனை பாக்குறதுக்கு பதிலா நமக்கும் இந்த உலகத்துக்கும் இப்படி ஒரு ஆழமான வாக்குறுதியோட நம்ம நாள ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.